அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் சைத்தான் யார் என்பது பற்றியும் அவன் எவ்வாறு மனிதர்களை வழி கேட்டு விடுகிறான் என்பது பற்றியும் பார்க்க போகிறோம். சைத்தான் மனிதனை வழிகேட்டில் விடுபவன். இஸ்லாத்தில் சைத்தான் என்பது இப்லிஸ் என அழைக்கப்படும் ஒரு ஜின் இனமாகும். மனித இனத்தைப் போலவே ஜின் இனமும் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் முதலில் இறைவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு நல்ல படைப்பாக இருந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிபடுமாறு அல்லாஹ் உத்தரவிடும்போது, நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஆனால் ஆதம் மண்ணில் படைக்கப்பட்டவர், எனவே நான் அவரைவிட சிறந்தவன் என்று கருவப்பட்டு அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். சைத்தானின் முதல் குற்றம் கர்வம். நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜ்தா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாது? என்று அல்லாஹ் கேட்டான். நான் அவரை, ஆதமை விட மேலானவன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இப்லிஸ் பதில் கூறினான். அல் குர்ஆன். இதன் காரணமாக அல்லாஹ் அவனை வானத்தில் இருந்து வெளியேற்றினார். ஆனால் அவன் மனிதர்களை வழி கேட்டில் விட அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு மறுமை நாள் வரை அவ்வாய்ப்பை அளித்தார். சைத்தான் மனிதனை எவ்வாறு வழிகேட்டில் விடுகிறான்? குர்ஆன் பல்வேறு இடங்களில் ஷைத்தான் மனிதனை வழிகேட்டில் விடக்கூடிய வழிகளை விளக்குகிறது. 1. பொய்யான ஆசைகள் மற்றும் சூளுரைகள். இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழி கெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன். ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன். இன்னும் அல்லாவின் படைப்புகளையுடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் ஷைத்தான் கூறினான். எனவே எவன் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவன் ஆவான். அல் குர்ஆன் 4-119. சைத்தான் பொய் வாக்குறுதிகள் மற்றும் மாயை ஆசைகள் மூலம் மனிதனை தவறான வழியில் இட்டுச் செல்கிறான். 2. அல்லாஹ்வை மறக்கச் செய்தல். அவர்களை ஷைத்தான் மிகைத்து அல்லாவின் நினைப்பையும் அவர்கள் மறந்து விடுமாறு செய்து விட்டான். அவர்களே ஷைத்தானின் கூட்டத்தினர். அறிந்து கொள்க, ஷைத்தானின் கூட்டத்தினர் தாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள். அல் குர்ஆன் 58-19. அவன் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டுவிடுங்கள் என்று மனிதர்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்துவான். 3. அகங்காரம் வளர்த்தல். ஷைத்தான் ஏதாவதொரு தவறான எண்ணத்தை உன் மனதில் ஊசலாட செய்து தவறு செய்ய உண்மை தூண்டினால் அப்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் 7-200. அவன், நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் என்று கர்வத்தை வளர்ப்பான். இதுவே மக்களின் வீழ்ச்சியின் காரணம். 4. காலத்தை வீணாக்கச் செய்தல். சைத்தான் மனிதர்களை உலக விஷயங்களில் மூழ்க வைத்து இறை வழியில் செல்லாமல் செய்ய முற்படுவான். 5. பாவங்களை அழகாக காட்டுதல். நம்மிடமிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான். அல் குர்ஆன். பாவங்களை உண்மையாக காட்டாது அவை நல்லதாக தோன்றும் வண்ணம் செய்கின்றான். சைத்தானை எதிர்த்து போராடுவது எப்படி? 1. அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூறுதல், திக்ர் செய்ய வேண்டும். 2. குர்ஆனை படித்தல் மற்றும் அதன் அர்த்தங்களை சமீபித்து வாழ்தல் வேண்டும். 3. நல்லோர்களின் நட்பை தேர்வு செய்தல் மற்றும் தீயவர்களின் நட்பை விலக்கிக் கொள்ளுதல் அவசியம். 4. அகங்காரம், கோபம், பொய் முதலியவை தவிர்த்தல் வேண்டும். 5. ரத்தில்கள், தொழுகையின் பின் திக்ர் கூறுதல். தீர்க்கமான இறுதிச் சொல். சைத்தான் எப்போது எவ்வாறு தாக்குவான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் குர்ஆன் நமக்கு சைத்தானின் செயல்களை விளக்கி அவனை எதிர்க்க வழிகளை எடுத்து கூறியுள்ளது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடம் அடைக்கலம் பெறுதல் நம்மை சைத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்து காப்பாற்றும். எங்கள் அல்லாஹ்வே, எங்களை சைத்தானின் கெட்ட செயல்கள் மற்றும் தூண்டுதல் எண்ணங்களில் இருந்து காப்பாற்று. இப்போதே மனிதனை சைத்தான் எப்படி வழி கெடுக்கிறான் என்பதை ஒரு அழகிய கதையாக பார்க்கலாம். சைத்தான் எப்படி மனிதனை ஏமாற்றுகிறான்? ஒரு உணர்ச்சிகரமான கதை. ஒரு காலத்தில் அப்துல்லாஹ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சிறப்பான இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் வளர்ந்தவன். தினமும் தொழுகை, குர்ஆன் வாசிப்பு, நல்லொழுக்கம் போன்றவற்றில் அவன் தன் வாழ்க்கையை செலவழித்தான். அவன் சைத்தானின் சூழ்ச்சிகளை நன்கு அறிவான். ஆனால் சைத்தான் எப்போதும் அவனை நேரில் தோன்றி அழைப்பதில்லை. அவன் மெதுவாக மனிதனை வழி கேடில் இட்டுச் செல்கிறான். பகுதி 1. ஷைத்தானின் முதல் கட்ட தாக்கம். அந்த நகரத்தில் ஒரு கெட்ட நண்பர் அவனுக்கு இருந்தான். அவன் அப்துல்லாஹிடம் இவ்வாறாக கூறினான், நீ எப்போதும் இறைபக்தியில் மட்டுமே தீவிரமாக இருக்கிறாய். கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்கணும். ஒரு நாள் மட்டும் என்னுடன் வந்தால் போதும், நீ நினைப்பது போல எதுவும் நடக்காது. நீ கெட்டவனாகவும் மாறிவிட மாட்டாய் என்று சொன்னான். அப்துல்லாஹ் முதலில் மறுத்தான். ஆனால்
சைத்தான் அவனுக்கு ஒரு சிறிய தூண்டுதல் எண்ணத்தை அவன் மனதில் போட்டான். பிறகு அப்துல்லா நினைத்தான், ஒரு நாள் மட்டும் செல்லலாம், சென்றாலும் நான் நல்வழி பாதையில் தடுமாற மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டான். பகுதி 2. சைத்தான் இரண்டாவது கட்ட தாக்கம். அந்த நண்பர் அப்துல்லாஹ்வை ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கு அழைத்தான். அங்கு இறை நினைவில்லா மனிதர்கள் இருந்தனர். அவனுக்குள் ஒரு சிறு அசௌகரியம் இருந்தது. ஆனால் சைத்தான் அவனிடம் இவ்வாறு சொன்னான், நீ கெட்டவன் ஆகிவிட்டாய் என்று நினைக்காதே, நீ இன்னும் நல்லவனே என்று. அவன் அந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டே இருந்ததால் தொழுகையை தவறவிட்டான். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பகுதி 3. சைத்தான் தனது திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தல். குறைந்த சில நாட்களில் அப்துல்லாஹ் தொழுகையை ஒழித்து விட ஆரம்பித்தான். அவன் பின்னர் தொழுதால் போதும் என்று மனதில் நினைக்க ஆரம்பித்தான். சைத்தான் அவன் மனதில் நாளைக்கு என்றும் பிறகு என்றும் அல்லாஹ்வை நினைத்துக்கொள் என்று எண்ணத்தை விதைத்தான். நீ இன்னும் இளைஞன் தானே, முதுமை வரட்டும், அப்போது தொழுது கொள்ளலாம் என்று எண்ணச் செய்தான். அவ்வாறு செய்து மெல்ல மெல்ல அப்துல்லாஹ்வை முழுவதுமாக வழிகேட்டில் நுழைய வைத்து விட்டான். பகுதி 4. திரும்பிய ஒரு நிமிடம், அல்லாவின் தயவு. ஒரு நாள் அப்துல்லாஹ் தெருவில் நடந்து செல்லும்போது ஒரு ஜனாசா பிணவண்டி சென்றது. அவன் நினைத்தான், நானும் இப்படித்தான் இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் என் உடலும் இப்படி தூக்கிச் செல்லப்படும் என்று எண்ணி அவன் மனம் கனிந்தது. அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எழுந்தது. உடனே மஸ்ஜிதிற்கு ஓடி அல்லாஹ்விடம் தன் செயல்களை எண்ணி அழுதான். ஓ என்னை படைத்தவனே, நீ எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடு, நான் திரும்பி நேரான பாதைக்கு வர விரும்புகிறேன் என்று அல்லாஹ்விடம் செய்த தவறை உணர்ந்து மன்றாடினான். அல்லாஹ் அவனுக்கு கருணை காட்டினான். மீண்டும் அப்துல்லாஹ் இறைவனின் நேரான பாதையில் சென்றான். நிச்சயமாக இது நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழியை எடுத்துக் கொள்வாராக. அல்-குர்ஆன் 73 முதல் 19. சைத்தான் ஒருபோதும் ஒரு பெரிய பாவத்தை வலியுறுத்த மாட்டான். அவன் சிறிய விஷயங்களில் இருந்து வழிகேட்டில் இட்டுச் செல்கிறான். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், கெட்ட நட்பு நம்மை அழிக்கலாம். நமக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. மரணம் எப்போது வரும் என்று அல்லாஹ்வே அறிந்தவன். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விடம் திரும்பலாம், இறைவன் மன்னிப்பான். அவன் கருணையாளன். நிச்சயமாக அல்லாவின் கருணை நிலைத்திருக்கும். அவன் யாருக்காகவும் கதவுகளை திறந்து விடுவான். சூரா அல்-ஜுமா 62 முதல் 11. அல்லாஹ் நம்மை சைத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன்.